என்கிட்ட ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் இருக்குது. அந்த டாக்குமெண்ட்டுக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருக்காங்க. நான் எப்போ இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணாலும் பாஸ்வேர்டையும் டைப் பண்ணிட்டு தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. இது எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. பாஸ்வேர்டு இல்லாமல் ஓப்பன் ஆச்சுன்னா எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா கூகுள் க்ரோம் வெப் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா சர்ச் கூகுள் டைப் யூஆர்எல் அப்படிங்கிற இந்த இடத்துல பிடிஎஃப் பாஸ்வேர்ட் ரிமூவர் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் நிறைய வெப்சைட் கொடுத்துருப்பாங்க. ஐ லவ் பிடிஎஃப், ஸ்மால் பிடிஎஃப், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டு. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் டூகோ அப்படிங்கிற இந்த வெப்சைட்டு, இந்த மாதிரி நிறைய வெப்சைட் கொடுத்துருப்பாங்க. இதில் நான் பயன்படுத்தி பார்த்ததுக்கப்புறமா எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஐ லவ் பிடிஎஃப் அப்படிங்கிற இந்த வெப்சைட் தான். நான் இந்த வெப்சைட் மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துருச்சு. அதுக்கப்புறமா செலக்ட் பிடிஎஃப் ஃபைல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் மேலே நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிடிஎஃப் ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண சொல்லணும். அதாவது எந்த பிடிஎஃப் ஃபைலுக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருக்கோ அந்த பிடிஎஃப் ஃபைலை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பிடிஎஃப் ஃபைல். இந்த பிடிஎஃப் ஃபைலில் தான் பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருக்கு. ஒவ்வொரு டைமும் ஓப்பன் பண்ணுறப்ப பாஸ்வேர்ட் கேட்டுக்கிட்டே இருக்குது. எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ஃபைல் இருக்கக்கூடிய பாஸ்வேர்டை நான் ரிமூவ் பண்ண போகிறேன். அதனால் நான் இந்த பிடிஎஃப் ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் அன்லாக் பிடிஎஃப் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோடிங் ஆகிட்டு நம்முடைய பிடிஎஃப் ஃபைலில் செட் பண்ணியிருந்த பாஸ்வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ண சொல்லுவாங்க. உங்களுடைய பிடிஎஃப் ஃபைலில் என்ன பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருந்ததோ அந்த பாஸ்வேர்டை இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறமா கீழே சென்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோடிங் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சேவ் நெவர் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நெவர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா நம்முடைய பிடிஎஃப் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். இந்த இடத்துல டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் ஆகலை அப்படின்னாலும் நீங்கள் இந்த டவுன்லோட் அன்லாக்டு பிடிஎஃப் கிளிக் பண்ணி கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.